நான் களிமண் ஆண்டவரை உங்க கரத்துல கொடுக்கிற, நீர் எங்களை உருவாக்க ஆண்டவரை, நீங்க எங்களை உருவாக்குங்க ஆண்டவரை. அற்புதமா உருவாக்குவாருங்க. தொழில் செய்யும்படியா விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க. வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது தேவனுக்கு பிரியமா? உங்க ஆசை விருப்பம் எதுவா இருந்தாலும் அதை பலிபீடத்துல வைங்க. ஆண்டவரே, இருதயத்துல ஒரு ஆசை வருகிறது, அது உங்க சித்தமா? உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் களிமண் ஆண்டவரை, நீர் எங்களை உருவாக்குகிறவர். அவருடைய திட்டத்தின்படி உருவாக்குவாரானால், அவருடைய சித்தத்தின்படி உருவாக்குவாரானால், எந்த இடத்துல விதைக்கிறீங்களோ 100 மடங்கு அறுவடையை தேவன் கொடுப்பார். ஈசாக்கு பஞ்சத்தின் நாட்கள்ல அவர் விரும்பின இடத்துல போகல. ஆண்டு சொன்ன கேரா ஊர்ல இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டு உங்களை எந்த நிலைமையில இருக்க சொல்றாரோ, என்ன காரியத்தை செய்ய சொல்றாரோ அதை செய்து நீங்க என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. மகிமையா உங்களை உருவாக்குவார். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட, நீங்க நினைத்த காரியத்தை விட உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். இந்த நாள்ல தயவு செய்து என் ஆசை, என் விருப்பம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, மற்றவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி தயவு செய்து, வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எதிர்கால காரியமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஆசைப்பட்டு எந்த ஒரு காரியத்துல ஈடுபடாதீங்க. நான் களிமண் ஆண்டவரை, நீங்க உருவாக்குங்கன்னு அவர் கரத்துல கொடுங்க. உங்களை அற்புதமாய் அதிசயமாய் உருவாக்க பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது.